ஹாய் விவஸ், இன்றைக்கி வீடியோவில் சிகப்பரிசி வச்சு ஒரு சாப்பாடு செய்ய போகிறோம். நம்ம இன்றைக்கி வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நீங்கள் ஒரு டம்ளர் சிகப்பரிசி எடுத்துக்கோங்க. அதை நல்லா 2-3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த அரிசியை நீங்கள் நைட்டே ஊற வச்சிடணும். அப்போ தான் குக்கரில் கூட சீக்கிரமாக வெந்து வரும். இல்லைன்னா வேகத்துக்கு ரொம்ப லேட் ஆகிடும். இதை நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சிடணும் நைட்டே. இப்போ இதை நம்ம எப்படி வேக வைக்கிறது பார்க்கலாம். குக்கரில் தானே செய்ய போகிறோம். ஒரு ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் போட்டுக்கலாம் இந்த அரிசியை. ஒரு கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி வைக்கணும். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இன்னொரு டம்ளரும் சேர்த்துக்கிறேன். மொத்தம் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அரிசி வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வாரத்தில் 2-3 நாள் செய்து சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் அப்பப்போ செய்து கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். 8 விசில் வர வரையும் வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். குக்கரை 8 விசில் வந்துடுச்சு. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்ல புகையாக இருக்குது. இதை வெயிட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் இதை தண்ணி ஊற்றி கூட இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கஞ்சியாக குடிக்கணுன்னா, இல்லைன்னா சாப்பாடு குழம்புக்கு சட்னி வச்சு சாப்பிட்லாம். காரக்குழம்பு வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும் காரக்குழம்புக்கு. பாருங்கள், பவுலில் மாற்றிட்டேன். இது மாதிரி தான் இருக்கும் சிகப்பரிசி சாப்பாடு. நீங்களும் செய்து சாப்பிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனுடன் கிடைக்கும். பாய். தேங்க்யூ.